மெயினாக டேஞ்சர் பெயிண்டிங்ஸை நம்ம ஏன் வச்சுக்கிறோம்னா அதில் இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி வீடு ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஸ்வர்ண விக்கிரகம் வச்சுருப்பாங்க. ஓகே, மொத்தமாக தங்கத்தில் செஞ்ச சிலை. அதை we can not even imagine. இப்போ நம்ம அதில் ஏதாவது பண்ண முடியுமா? தங்க பிளேட்டில் கூட நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ அப்போவே தே ஃபெல்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால தான் இந்த ஆர்ட் ஃபார்மே அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே. ஸோ நம்ம ஒரு விக்கிரகமாக வச்சா ஒரு 200 grams 300 grams இருக்கும். அப்போவே தே வுட் ஹவ் ஃபெல்ட் எக்ஸ்பென்சிவ். அதனால தான் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸில் வந்து அந்த ஒரிஜினாலிட்டியை கொடுத்து அதை ஒரு கலையாக ஒரு பேசிக்காக வச்சு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுலேருந்து அதனால இப்போவுமே அதோட ஆர்ட் ஃபார்ம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ப்ராப்பர் சிலை, தங்க சிலை. ஸோ நிறைய ஜென்ரேஷன்ஸ் மூவ் ஆனாலுமே இட் வில் பி என்ன சொல்கிறது, இட் வில் பி ஹேவிங் இட்ஸ் ஓன் பாசிட்டிவிட்டி அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. இப்போ நம்ம இந்த பெயிண்டிங்ஸை நம்ம வாங்கிட்டு பிற்காலத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது அதோட வேல்யூ வந்து ஏறத்தான் செய்யும். இட் won't go down. அண்ட் நம்ம சின்ன சின்ன சாமி படமே அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸை எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் வித் கோல்டுன்ற போது இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபெல்ட் ஃபார் நம்ம